அப்துல் சமத் அவர்கள். நன்றி சொல்லுங்க. ஏகப்பட்ட பஸ் தந்தாச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீண்டும் அதை நேரடியாக செல்வதற்கு மணப்பாறையிலிருந்து செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓரங்குறிச்சி புத்தநத்தம் மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தொப்பியும் தாடியுமாக இருக்க முழு மார்க்கவாதி இருந்தாலும் இந்து மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு ராமேஸ்வரத்திற்கு பாலக்குறிச்சி வழியாக பேருந்து வசதியை கேட்டிருக்கிறார். அது ஆய்வு செய்யப்பட்டு தேவை இருப்பின் நடவடிக்கை எடுக்கப்படும். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமேஸ்வரம் என்பது இந்து பெருமக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பது நாம் எல்லாம் அறிந்தது. என்னுடைய மணப்பாறையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அதிகமான பக்தர்கள் செல்லக்கூடிய நிலையில் இது ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பேருந்து வழித்தடத்தை ஏற்படுத்தி தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கோரிக்கையில் உள்ளபடி மணப்பாறை ராமேஸ்வரம் என்பது திருச்சி புதுக்கோட்டையில் தினசரி 2 நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் மூலம் திருச்சி ராமேஸ்வரம் வழி பாலக்குறிச்சி பொன்னமராவதி அந்த வழித்தடத்தில் தினசரி 2 நடைகள் இயக்கம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது இப்பேருந்தில் பாலக்குறிச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நேரடி பயணிகள் பயன்பாடு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 பயணிகள் 2 பயணிகள் தான் சென்று வருகின்ற நிலை இருக்கிறது. இப்பேருந்தின் சராசரி பயணிகள் அளவு என்பது 72% மட்டுமே உள்ளது. எனவே மணப்பாறை மற்றும் பாலக்குறிச்சியிலிருந்து நேரடியாக ராமேஸ்வரம் செல்வதற்கு ஏற்கனவே பேருந்து வசதி உள்ளது. இவை தவிர மணப்பாறை திருச்சி வழித்தடத்தில் ஒவ்வொரு 5 நிமிட இடைவெளியில் தினசரி 345 புறப்பாடுகள் என உள்ள பேருந்து வசதி இருக்கிறது. அதனை பயன்படுத்தி திருச்சி சென்று அங்கிருந்து திருச்சி ராமேஸ்வரம் புதுக்கோட்டை வழியாக ஒவ்வொரு 45 நிமிட இடைவெளியில் தினசரி 36 புறப்பாடுகள் உள்ளன. எனவே அதை ஏற்கனவே மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மணப்பாறை புதுக்கோட்டை விராலிமலை இலுப்பூர் வழியாக ஒவ்வொரு 20 நிமிட இடைவெளியில் தினசரி 52 புறப்பாடுகள் என போதுமான பேருந்து வசதி உள்ளது. எனவே இந்த வசதியை மணப்பாறை பகுதி மக்கள் ராமேஸ்வரம் செல்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்ற வகையில் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அப்துல் சமத் அவர்கள். நன்றி சொல்லுங்க. ஏகப்பட்ட பஸ் தந்தாச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீண்டும் அதை நேரடியாக செல்வதற்கு மணப்பாறையிலிருந்து செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து என்னுடைய மணப்பாறை தொகுதியில் தோரங்குறிச்சி புத்தாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் திருப்பூரில் இருந்து துணிகளை வாங்கி வந்து உள்ளாடைகள் உள்ளிட்ட ஆயத்த ஆடைகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் தொழிற்கூடங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் திருப்பூரோட அந்த மக்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கிற காரணத்தால் அந்த தொழிலாளர்கள் சென்று வரக்கூடிய வகையில் வசதியாக அந்த தோரங்குறிச்சி புத்தாநத்தம் மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு செல்வதற்கு ஒரு பேருந்து இயக்க வேண்டும். இந்த பேருந்தில் வேளாண் குடிமக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சிறு விவசாயிகளுடைய பொருட்களையும் ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு செல்வதற்கும் இந்த பேருந்து வசதியாக இருக்கின்ற அடிப்படையில் இந்த பேருந்தை, அதாவது தோரங்குறிச்சி புத்தநத்தம் மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது தொப்பியும் தாடியுமாக இருக்க முழு மார்க்கவாதி இருந்தாலும் இந்து மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு ராமேஸ்வரத்திற்கு பாலக்குறிச்சி வழியாக பேருந்து வசதியை கேட்டிருக்கிறார். அது ஆய்வு செய்யப்பட்டு தேவை இருப்பின் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இந்த அரசு சமய சார்பின்றி எல்லோருக்குமான ஒரு அரசாக செயல்பட்டு வருவதை அவர் அறிவார். அதிலும் குறிப்பாக கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே நவக்கிரக கோயில்களுக்கு என்று ஒரு தனி சுற்றுவட்ட பேருந்து இயக்கப்படுகிறது. 750 ரூபாய் செலவு செய்து அந்த பேருந்தில் ஒரு நாள் முழுவதற்குள் நவக்கிரக கோயிலுக்கு செல்லலாம். அதே போல் கும்பகோணம் சுற்றி இருக்கின்ற 6 முருகன் தலங்களுக்கு ஒரு சுற்றுவட்ட பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது அல்லாமல் நாகூரிலே கந்தூரி விழா வருகின்ற பொழுது இப்போ விழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வேளாங்கண்ணியில் விழா வருகின்ற பொழுது சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. நாளை வைக்கத்திலே பெரியாருடைய நினைவாக அந்த நடைபெறுகின்ற 100ஆண்டு விழாவுக்கும் பேருந்து இயக்கப்படுகிறது. எனவே மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் ஆட்சியில் எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற இந்த ஆட்சி மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் அவர் ஊருக்கு செல்வ அந்த பணி நிமித்தமாக ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு செல்வதற்குமான பேருந்து வழித்தடத்தை கூறியிருக்கிறார். ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.